லிப்போசெக்ஷன் பண்ணி ஃபேட்டை சில இடத்துல குறைக்கணும் அப்படின்னு வர பேஷண்ட் சர்ஜரி பண்ணி முடிச்சுட்டு அடுத்த ஒரு 1.5 மாசத்துக்குள்ள எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 கிலோ ஏறிட்டு வருவாங்க. நீங்க எவ்வளோ பே பண்ணி சர்ஜரி பண்ணிட்டாலும் இந்த ஒரு விஷயம் இல்லைன்னா மொத்தமா போயிடும். அதுதான் போஸ்ட் சர்ஜரி ரெக்கவரி. இந்த டைம்ல மக்கள் 2 எக்ஸ்ட்ரீமா இருப்பாங்க. ஒன்று நம்ம கம்ப்ளீட்டா நார்மல் ஆயிட்டோம் அப்படின்னு நினைச்சு இமீடியட்டா ஒர்க் அவுட் பண்றது, ஜிம் பண்றதுன்னு போய் எடுக்க வேண்டிய ரெஸ்ட் எடுக்காம காம்ப்ளிகேஷன்ல எண்ட் ஆயிடுவாங்க. ஆனா இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு லிப்போசெக்ஷன் பண்றோம், டம்மி டக் பண்றோம் அப்படின்னு வந்தா அதுக்கப்புறம் டயட் அண்ட் அதை ஃபாலோ அப் பண்ணாம பெரிய சர்ஜரி பண்ணிட்டோம், நம்ம ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி 3 வேலைக்கு பதிலா 5 வேலை சாப்பிட்டு எடுத்த ஃபேட்டை விட இன்னொரு 5 மடங்கு ஏற்றிட்டு வந்துருவாங்க. இது ரெண்டுமே தப்பு தான். ஏன்னா சில சர்ஜரிக்கு அப்புறம் 2 வாரம் வெயிட் தூக்கக்கூடாது, மசில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். சில சர்ஜரிக்கு அப்புறம் நீங்கள் உடனே ஆக்டிவாக இருக்கலாம், திருப்பி உங்களோட ஒர்க்கை ரெஸ்யூம் பண்ணலாம், எந்த டைப் ஆஃப் ஒர்க் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருப்போம். அதில் எதையாவது ஒன்று மாற்றி பண்ணும்போது அதிகமாக பண்ணாலும் சரி, கம்மியாக பண்ணாலும் சரி, நம்ம பண்ணுற சர்ஜரிக்கான ரிசல்ட் கிடைக்காம போயிடும். ரிசல்ட் இமீடியட்டாக நீங்கள் பார்த்து சந்தோஷப்படுறது, மெயின்டைன் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. டயட், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணுறது அந்த ரிசல்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ரொம்ப முக்கியமான ஸ்டெப்ஸ். இதை பண்ணலைன்னா சர்ஜரி பண்ணதே வேஸ்ட் ஆகிடும்.